அது வந்து உங்களுடைய கல்யாணம் ஆன்ட்டி தலைமையில நடக்கல இல்லையா? அட்லீஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நைட் ஆவது அவங்க விருப்பப்படி நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா? உனக்கு புரியலையா? ஆன்ட்டியோட கோபம் குறையிற வரைக்கும் உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஆன்ட்டி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா அவங்களோட ஈகோவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. அரவிந்த் ஆன்ட்டி உங்க அக்காவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி நீயும் தேவியானி ஆன்ட்டியும் ஃப்ரெண்ட்லியான அத்தை மருமகளா இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்ற ஜானு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா ஜானு? என் அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு, மனிஷா வேற ஏதோ சொல்லிட்டான்னு நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்ற. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக இல்ல விவேக், எனக்கு கூட அதுதான் தோணிட்டு இருக்க. தேவியானி அத்தை ஒத்துக்கிற வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கிறது தான் நல்லது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஜானு. மாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. மனுஷங்க எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க விவேக், மாறுவாங்க. ஆனா என் அம்மா என்னைக்கும் மாற மாட்டாங்க ஜானு. அத்தை மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாம தானே நம்ம 2 பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதை என் கிட்டயும் என் அக்கா கிட்டயும் சொல்லாம நீ பண்ணது. உங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. கல்யாணம் தான் அத்தையோட சம்மதத்தோட இப்ப நடக்காம இருக்கு. அட்லீஸ்ட் இந்த விஷயமாவது அத்தையோட அனுமதியோட நடக்கணும். அது நடக்காது ஜானு. நீ நான் சொல்றத கேளு. தேவையில்லாம அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நாம 2 பேரும் விலகி இருக்கிறது கரெக்ட் இல்ல. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்பவே அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். என்ன இருந்தாலும் அவங்க உன்னை பெத்தவங்க. உன் மேல அவங்களுக்கு எவ்வளவோ ஆசைகள்லாம் இருந்திருக்கும். ஜஸ்ட் இந்த விஷயத்திலேயாவது நாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாமே. இவங்க எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க 2 பேருக்கு மட்டும் இன்னும் விடியல போல. அந்த ரூம் கதவை திறக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷனா தான் இருக்கும் மனிஷா. டோன்ட் வரி ஆண்டி, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி எடுத்துக்கோ சந்தனா. என்ன நீ காஃபி நீங்க குடுக்குறீங்க? என் சின்ன நீ இன்னும் எழுந்துக்கலையா? புது மருமக இன்னும் டியூட்டில ஜாயின் பண்ணலையா? என்னடி அவளோட மாமியார் மாதிரி கேக்குற? நான் நாத்தனாராச்சே பெரியமா. அதுவா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரிய மனுஷி வேற. அதனால கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல பெரியமா. இந்த ஒரு விஷயத்த சொல்லிதான் நேத்துல இருந்து நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. பின்ன கல்யாணம்னா கிண்டலும் கேலியும் சந்தோஷமும் இருக்கணும்ல பெரியப்பா. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுடி, எதுக்காக டிஸ்டர்ப் பண்ற? அண்ணி அந்த ட்ரே கொடுங்க, நான் போய் அவங்கள எழுப்பிட்டு பெட் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, நீயும் கூட போ. சஞ்சனா ஏதாவது கிண்டல் பண்ணானா ஜானு கூச்சப்பட போறா. ஆமாமா, நாத்தனாரோட தொல்லையில இருந்து நீ தான் ஜானுவை காப்பாத்தி ஆகணும். சரி மாமா. அவங்க கதவை திறந்தா நாம நினைச்ச சீன் தான் நடக்கும்ல மனிஷா. கண்டிப்பா ஆண்டி, நாம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆமாக்கா, கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாலும் இந்த விஷயத்துலயாவது நான் அத்தையோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் அத்தை என்னைக்கு என்ன மனசார ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நாங்க ஒன்னா இருப்போம். உன் விருப்பம் ஜானு, உன்னை நாங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ விவேக் அப்செட் ஆகுற மாதிரி நடந்துக்காத. அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு, அதுவும் ரொம்ப முக்கியம். அக்காவும் தங்கச்சியும் இருக்கீங்களே, நல்ல குணத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க.
முதல்ல உங்களை தான் மாத்தி ஆகணும். மித்ரா, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம். எதுக்கு டேட் சடனா ஊருக்கு? தசரா பண்டிகை வருதுல்ல மித்ரா, கோவில்ல பூஜை பண்ணணும். பூஜைக்கு எல்லாரும் எதுக்கு? நீங்களும் மாமாவும் போயிட்டு வந்தா போதும்ல. சில வருஷங்களா நானும் இவளும் மட்டும்தான் போய் பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம யாரும் ஒன்னா சேர்ந்து போவே இல்லை. இப்போ லக்ஷ்மி நம்ம கூட தான் இருக்கா. விவேக் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, பேர பசங்களும் வந்துட்டாங்க. இந்த தடவை எல்லாரும் ஊருக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற மித்ரா? உங்க விருப்பமா? கடவுள் விஷயம்னு சொல்றீங்க, நான் வேணான்னு சொல்லுவேனா? பூஜா அந்த வாளுக்கு தானே. என்னது வாளா? அது நம்ம வம்ச பாரம்பரியமா இருக்கிற வாழ் ஜுன்னு. இந்த தடவை யார் பூஜை செய்வாங்கக்கா? அந்த விஷயம்லாம் இப்ப எதுக்கு? அங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதலையே முடிவு பண்ணிக்கிறது நல்லது மாமா. எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வரும். ஊர்ல நம்ம 2-3 நாளைக்கு இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன செய்யலாம் ஆண்டி? அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அங்க போய் பார்க்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஹைவே பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கோம். டார்கெட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த தடவை டார்கெட் மிஸ் ஆக கூடாது. லாஸ்ட் டைம் மிஸ் ஆகலையே சார். ஆனா நாம போட்ட திட்டம் நிறைவேறல. இந்த தடவை அப்படி நடக்காது சார். இந்த தடவை அப்படியே நடந்துச்சுன்னா டைரக்டா மேடமே களத்துல இறங்கிடுவாங்க. முதல்ல உங்களை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட்டோட கதையை முடிப்பாங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நாங்களே பாத்துக்கிறோம். ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க. வேலை முடிஞ்சது ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். டேய்,